எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனுஷ் குக்கிங். இன்றைக்கி வந்து அப்பளமும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கூட்டு செய்ய போகிறேன். இது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். சொல்லு. கூட்டுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து கழுவிட்டு வேக வச்சு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டுக்கு உருளைக்கிழங்கு வெந்துன்னு இருக்குது. 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 1/4 கிலோ கடலைப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே இது ஊறின்னு இருக்கட்டும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ அந்த குக்கர்லேயே ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, தக்காளி மீடியம் சின்ன சைஸ் 2, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும், ஏன்னா அப்பளம் போட்டால் தண்ணி எடுத்துக்கணும். அதனால் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த கடலைப்பருப்பு வேகணும். வெந்ததுக்கப்புறம் அப்பளம் போடணும். அப்பளம் போட்டோடனே தண்ணி எடுத்துக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி ஒரு 5 விசில் வரட்டும், எடுத்துடலாம். இப்போ பருப்பு 5 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்துருக்குது. இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஊறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மசிச்சு போட்டுக்கலாம். அப்படியே இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொதிச்சுன்னே இருக்கட்டும். நம்ம தனியாக ஒரு கடாயை வச்சு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் கொதிக்கிட்டோம். நம்ம இதை வேறு தாளிக்கிற கரண்டியை வச்சு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சோம்பு. கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். கூட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு 10 அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். பொரிச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நறுக்கி அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்பளம் போட்டு நல்லா கூட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 2 பீஸ் தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் போட்டு நல்லா கொதிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ கூட ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான அப்பளம் போட்ட உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி.